கருத்தமர்வுகளை பங்கேற்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்களே, அமைச்சர் பெருமக்களே, சிரிப்பு வழியே அதிகாரமிக்க எம்எல்ஏக்களே, ஆளுமை மிக்க எம்பிகளே, நிரந்தர அமைச்சர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் நானும் ஒரு முறை இந்த மாலை நேரத்தில் வரவேற்கின்றேன். நான் சொன்ன இந்த எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, கந்திரி எல்லாம் உங்க எம்எல்ஏ இன்னும் எத்தனை நாளைக்கு எம்எல்ஏ இருப்பாருங்க? என்ன ஒரு 8 அமாவாசை, ஒரு 8 அமாவாசை முன்னால் ஆயிடுவார். மறுபடியும் மக்கள் வாய்ப்பு கொடுத்தால், இறைவன் வாய்ப்பு கொடுத்தால், காந்தி வாய்ப்பு கொடுத்தால், காந்தி வாய்ப்பு கொடுத்தால் மீண்டும் வரலாம். வராம அரசியல் நான் அங்க போக விரும்பல, போகவும் மாட்டேன். நான் சொன்ன எம்எல்ஏ, நான் சொன்ன எம்பி, நான் சொன்ன மந்திரி அவங்களுக்கு நல்லாவே புரியும். அவங்க நான் ஆரம்பிச்ச உடனே சொல்லிட்டாங்க எம்எல்ஏ எம்பி உடனே எல்லாம் சிரிச்சாங்க. உண்மையிலே அவங்க சிரிச்சோன்னே எனக்கு சந்தோஷமா இருந்தது. இந்த எம்எல்ஏ எம்பி மந்திரி பதவியை பொதுமக்கள் மக்கள் எவ்வளவு நகைச்சுவையாக கேவலமாக பார்க்கின்றார் என்பதை இவருடைய புன்னகையிலிருந்து சிரிப்பிலிருந்து தெரிந்து கொண்டேன். அருமை நண்பர்களே, நான் சொன்ன எம்பி எம்எல்ஏ காத்துல போற 5 வருஷத்துல காலியாகிற காளான் போன்ற பதவி கொண்ட அந்த அரசியல்வாதிகளை சொல்லவில்லை. நான் சொன்ன எம்எல்ஏ நீங்கள் தான், நான் சொன்ன எம்பி நீங்க தான், நான் சொன்ன மந்திரி நீங்க தான். உங்கள் எல்லோருக்கும் அந்த அதிகாரம் இருக்கின்றது. ஒரு எம்பி, உங்க கன்னியாகுமரி எம்பி பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்கின்ற பொழுது அவருக்கு என்ன பதில் கிடைக்குமோ அதே பதில் உங்களுக்கும் கிடைக்கும். உங்க ஊர் சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் கேள்வி கேட்கின்ற பொழுது என்ன பதில் கிடைக்குமோ அதே பதில் உங்களுக்கும் கிடைக்கும். உங்க ஊர் மந்திரி, மத்திய அமைச்சர், மாநில அமைச்சர், அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கின்றதோ அந்த அதிகாரம் உங்களுக்கும் இருக்கின்றது. எவ்வளவு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஆயுள் காலம் வரை ஒரு 10 ரூபாய் காசு, ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து பயன்படுத்த தெரிஞ்சா நீங்க ஒவ்வொருத்தரும் எம்எல்ஏ, எம்பி, மந்திரி. அந்த அதிகாரத்தை சட்டம் கொடுத்திருக்கின்றது. தகவல் உரிமை சட்டம் என்கின்ற ஒரு சின்னோண்டு சட்டம் உங்களுக்கான அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றது. அந்த அதிகாரத்தை உங்கள் மத்தியிலே எடுத்து சொல்வதற்காக, கரங்களை கொடுப்பதற்காக நான் இங்க வந்திருக்கின்ற அருமை நண்பர்களே. முன்னாடி ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க, ஊழல் தடுப்பு, லஞ்ச ஒழிப்பு, ஊழல் தடுப்பையும் இந்த கருத்தமரில் ஒரு தலைப்பாக வச்சிருக்காங்க. உங்க டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு தெரியும் இல்லைங்க? ஊழலோட லஞ்சத்தோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. எப்ப இந்த லஞ்சம் வந்துச்சு? கருமராஜர் ஐயா காமராசர் காலத்துல அரசு ஊழியர்கள் மேஜைக்கு கீழே அடுத்தவங்களுக்கு தெரியாம 1 ரூபாய் 2 ரூபாய் 1 பணம் 2 பணம் லஞ்சம் வாங்கினதா நம்ம பெரியவங்க சொல்லியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்போம். அப்படிங்கிற காமராஜர் காலத்துல ஊழல் இருந்தது, வெள்ளைக்காரன் காலத்துல ஊழல் இருந்தது. அதுக்கு முன்னாடி எப்ப இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஓட்டு போறோம்ல பஞ்சாயத்து தலைவருக்கு, இந்த பஞ்சாயத்துல ஓட்டு போடக்கூடிய திட்டத்தை சொல்றது நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கூடிய உத்திரமேரூர் கல்வெட்டு. உத்திரமேரூர் கல்வெட்டுல தமிழர்கள் தான் உலகத்திலே முதல் முறையா ஓட்டு போட்டு தன்னுடைய ஊராட்சி மன்ற தலைவரை, கிராமத்துடைய தலைவரை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். முதல்ல ஒரு கல்வெட்டு வைக்கிறாங்க. ஒரு பஞ்சாயத்து தலைவர் என்ன தகுதி வேண்டும், ஒரு பஞ்சாயத்து தலைவருக்கு, நம்ம ஊர் பஞ்சாயத்து தலைவர், ஊர் தலைவருக்கு என்ன தகுதி வேண்டும்னு உத்திரமேரூர் கல்வெட்டுல கல்வெட்டு எழுதி வச்சிருக்காங்க. அந்த கல்வெட்டுல தகுதி எல்லாம் சொல்றாங்க. அடுத்து ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்ம ஊர்ல ஒரு பஞ்சாயத்து தலைவர் தேர்வு செஞ்சு சோழர் காலத்துல தலைவரா உட்கார வச்சு கிராமத்தை நிர்வாகம் பண்ண அதிகாரம் கொடுத்த பிறகு ஒரு அனுபவம் கிடைக்கின்றது. அந்த அனுபவத்தை பக்கத்துல கோவில் இன்னொரு கல்வெட்டு வெட்டுறாங்க. அந்த கல்வெட்டுல சொல்ற செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஊரு பணத்தை, மக்கள் பணத்தை, நம்முடைய பணத்தை பஞ்சாயத்து தலைவர், உள்ளாட்சி தலைவர் கொள்ளையடிச்சானா, திருடினானா அவருடைய தலைமுறையே பஞ்சாயத்து தலைவர் தேர்தலில் நிக்க கூடாது அப்படின்னு கல்வெட்டுல எழுதியிருக்காங்க. இது வரலாறு. கல்வெட்டாக இன்று வரை உத்திரமேரூர் கோவில் இருக்கின்றது. நம்முடைய பாட புத்தகங்கள் இருக்கு. முதல் கல்வெட்டு தகுதி சொல்றாங்க. 2வது கல்வெட்டுல மக்கள் பணத்தை கொள்ளையடிச்ச உன் பரம்பரையே எலெக்ஷன் நிக்க முடியாது அப்படிங்குள்ள இந்த கல்வெட்டு ஒரு செய்தி சொல்றாங்க. ஒரு பஞ்சாயத்து தலைவர் அந்த காலத்துல, சோழர் காலத்துல, ராஜாக்கள் காலத்துல ஆட்டையை போட்டுனா நம்ம காசை ஊழல் பண்ணிருக்கான் அப்படிங்கிற சோழர் காலத்திலேயே ஊழல் இருந்திருக்கு. அது கொஞ்சம் முன்னாடி போய் மகாபாரத காலம், அது ஒரு ஆதாரம் இல்லாத ஆவணம், கற்பனையாகவும் இருக்கலாம், அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம், மதம் சார்ந்த நம்பிக்கையாகவும் இருக்கலாம். மகாபாரதத்துல ராஜாவோட இளவரசர்கள் அரண்மனையில தூங்கிட்டு இருக்காங்க. நைட்டு பாத்தீங்கன்னா அந்த அரண்மனை பத்திட்டு எரியுது. உங்களுக்கு தெரியும், அந்த காலத்துல அரண்மனை கல்லுல கட்டியிருப்பாங்க, கோட்டையா கட்டியிருப்பாங்க. மிகப்பெரிய மாளிகை திடீர்னு மிகப்பெரிய வெடிச்சு எரியுது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அரக்குல மெழுகு வச்சு ஒரு அரண்மனையவே கட்டி நைட்டோட நைட்டா கொளுத்திருக்காங்க, இளவரசர்களை கொலை செய்வதற்கு, அரசு பதவி அடைவதற்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சிற்பிகள்
லஞ்சம் வாங்கிட்டு ஊழல் பண்ணிட்டு இலவசனை போடுறதுக்கு அரக்குல மெழுகு வச்சு அரண்மனை கட்டிருக்கான். மகாபாரத காலத்துல ஊழல் இருந்திருக்கு. அது கொஞ்சம் முன்னாடி போய் கிறிஸ்து காலத்துல கிறிஸ்துவ காட்டி கொடுத்தது யாருங்க? எது காட்டி கொடுத்தாருங்க? காசுதான். ஊழல் இருந்திருக்கு. இந்த ஊழலுக்கு வயது பாத்தீங்கன்னா கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றியது ஊழல். அந்த ஊழலை ஒழிக்க முடியும்னு அரசாங்கம் ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கு. லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றும் ஊழல் கண்காணிப்பு துறை. அங்க போய் ஐயா செல்வராஜ் உக்காந்துக்கிட்டு, மணிக்கு நம்ம ஃபாதர் அங்க போய் உக்காந்துக்கிட்டு, இங்க போய் ஊழலை ஒழிக்க முடியுமா, ஊழலை ஒழிக்கிறதுக்கு இவங்க உதவி செய்வாங்களா, மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு உதவி செய்வாங்களா அப்படின்னு நம்முடைய தந்தை ஸ்டான்லி சகாயசீலன் அங்க போய் கற்பனையோடு உட்கார்ந்துருக்காரு. அப்படிங்குள்ள இவருடைய கற்பனைக்கு கொஞ்சம் அளவு அதிகமா இருக்கு. இந்த ஊழலை ஒழிக்க முடியுமான்னு பார்த்தா, ஊழலை ஒழிப்பதற்காக, லஞ்சத்தை ஒழிப்பதற்காக, வெளிப்படையான நிர்வாகத்தை உருவாக்குவதற்காக முழுமையாக பணியாற்றி கொண்டிருக்கிற 10 ரூபாய்க்கு போலீசாக நான் சொல்கின்றேன். தமிழ்நாட்டுல, உங்க ஊர்ல, இந்தியாவுல, உலகத்துல ஊழலை ஒழிக்கவே முடியாது. ஒழிக்கவே முடியாது. நிச்சயமா ஒழிக்க முடியாது. அப்புறம் நாடு நாசமா போயிட்டு நாமளா நாசமா போயிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்குதான் ஒரு நல்ல தலைப்புல மிக அருமையான ஒரு வார்த்தை வச்சிருக்காங்க. ஊழல் தடுப்பு. ஊழல் ஒழிப்பு வைக்காம ஊழல் தடுப்பு. அரசாங்கம் ஊழல் ஒழிப்பு வச்சிருக்கு. நம்முடைய கருத்தவருடைய தலைப்பு என்ன வச்சிருக்கிறோம்? ஊழல் தடுப்பு. ஊழலை கொஞ்சம் தடுக்கணும், கொஞ்சம் மட்டுப்படுத்தணும், கொஞ்சம் ஊழல் குறைக்கணும். அதற்கான வழி என்ன? அது தொடர்பாக நாம இப்ப பேச போறோம். அதுக்கான ஒரு வழிதான் சட்டத்தை நாம கையில் எடுக்கணும். சட்டத்தை நாம கையில் எடுக்கணும். இதுவரைக்கும் இந்தியாவில அண்ணல் அம்பேத்கர் எழுதி வச்ச அரசியலமைப்பு சட்டம், நிறைய சட்டங்கள், எல்லாத்துக்கும் சட்டம் முடிச்சாங்க. சட்டம்னா என்ன சொல்லணும்னா, சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது. நம்ம பெரியவங்க சொல்லியிருப்பாங்க, ஸ்டேஷன் பக்கத்துல போனா போலீஸ்காரங்க சொல்லுவாங்க, ஏவா எதா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லு, ஆபீசர் சொல்லு, அதிகாரிகள் சொல்லு, ஆபீசர் சொல்லு, நாங்க கேட்போம்பா, நீ ஏப்பா சட்டத்தை கையில் எடுத்துன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரே ஒரு சட்டம் சொல்கின்றது, சட்டத்தை இந்திய குடிமக்கள் அனைவரும், ஓட்டு போடக்கூடிய இந்திய குடிமக்கள் அனைவரும், வாக்குரிமை உள்ள இந்திய குடிமக்கள் அனைவரும் சட்டத்தை கையில் எடுங்க. இந்த அரசாங்கம் எப்படி இயங்குது நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த அரசாங்கத்துக்கான காசு எங்கிருந்து வருது நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த காசு இந்த அரசாங்கம் எப்படி செலவு செய்த இந்திய குடிமக்களாகி நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த பணம் எப்படி, எந்த திட்டத்துல, எந்த சட்டத்துல, எந்த முறையில, எந்த ஸ்கீம்ல செலவு பண்றாங்க நீங்க கேள்வி கேட்கணும். இந்திய குடிமக்கள் கேள்வி கேட்கணும். தகவலை தெரிந்து கொள்ள வேண்டும். அரசாங்கம் எப்படி இயங்குது, பணம் எப்படி வருது, எப்படி செலவு பண்றாங்க, எப்படி ஒரு அதிகாரி வேலை செய்யறாரு, அவருக்கான அதிகாரம் என்ன, அவர் எப்படி நிர்வாகம் பண்றாரு, அவர் எத்தனை மணிக்கு வேலைக்கு வரணும், அவர் என்ன ஃபைல் பார்க்கணும், அவர் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போனோம், வீட்டுக்கு போன பிறகு அவரு தனி மனிதன் ஒழுக்கமா இந்த சமுதாயத்தை எப்படி நடந்துக்கணும், இவை அனைத்தையும் இந்திய குடிமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், கேள்வி கேட்க வேண்டும், கண்காணிக்க வேண்டும். அப்படின்னு ஒரு எளிமையான சட்டம் தகவல் அறிவு உரிமை சட்டங்கள் ஒரு சட்டம் சொல்லுகின்றது. சார், சட்டம்லாம் போர் அடிக்கிற விஷயம் சார். நம்முடைய ஃபாதர் பல்வேறு திட்டங்களை நம்முடைய முட்டம் பகுதியில் செய்யறதுக்காக 24 வகையான திட்டங்களை ஒவ்வொரு வாரமும் பயிற்சி கொடுக்கணும். பயிற்சி மட்டும் கொடுத்தா பத்தாது, நாம ஒரு கலந்தாய்வு செய்யணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாரமும் ஒரு தலைப்பு வச்சிருக்காரு. அதுல சட்டம் ஒரு ஓரான தலைப்பு வச்சிருக்காரு. இன்னைக்கு அதுக்கத்துக்காக நீங்க நாமக்கல் வந்திருக்கீங்க அப்படின்னு ஒரு சிலர் அப்படியே தூங்கலாமான்னு யோசிக்கிறீங்கல்ல. எல்லா சட்டமும் போர் அடிக்கிற சட்டம். சட்டக்கல்லூரில் 5 ஆண்டுகள் நான் படிச்சேன். திருச்சி சட்டக்கல்லூரில் மதியம் 1:30 கிளாஸ் ஆரம்பிக்கும், 5 மணிக்கு முடியும். 1:31 முதல்ல தூங்குறாள் நான் தான். அது பேராசிரியர் நம்முடைய கன்னியாகுமரி பகுதியை சார்ந்த சந்தோஷ்குமார் இந்திய அரசியல் தரப்பு மிக அருமையா எடுப்பார். அவர் ஆரம்பிப்பார், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டாக்டர் அம்பேத்கர் அப்படின்னு ஆரம்பிப்பார். அப்படியே நான் தூங்க ஆரம்பிச்சேன். அவ்வளவு போர் அடிக்கிற விஷயத்த என்னை பேச விட்டாங்க. கடற்கரை காத்து நல்லா அடிச்சிட்டு இருக்கு, 2வது மாடியில் வச்சிருக்காரு, நல்ல அருமையா காத்தடிக்க பேசுற எனக்கே தூக்கம் வருது. ஆனால் இந்த சட்டம் தூங்கக்கூடிய ஒவ்வொரு இந்திய குடிமகனும் எழுப்புற சட்டம். 5 ஆண்டுகள் ஒரு மாதிரி தேர்தல் வருது, போய் ஓட்டு போடுறோம், ஒரு MP MLA தேர்ந்தெடுத்து அனுப்பிடுறோம், அவன் பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி நம்ம விடுறோம். பாத்துக்கிறாங்களா? நம்மளைய பாத்துக்கிறாங்களா? நல்லா தாங்க பாத்துக்கிறாங்க. நான் வரவும் நம்ம சிவாயிட்ட பேசிட்டு வந்தேன். இன்னைக்கு நம்ம சிவா தான் காலைல ரயில்வே ஸ்டேஷன் கூப்பிட்டு காலையில இருந்து வேலையெல்லாம் விட்டு என் கூடயே இருக்காரு. அவர்கிட்ட கேட்டேன், தமிழ்நாடு பீகாரை விட நன்றாக வளர்ந்திருக்கின்றது, வடகிழக்கு மாநிலங்களை விட தமிழ்நாடு நல்லா வந்திருக்கு, இங்க கல்வி நிறுவனங்கள், கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், ரோடு நல்லா இருக்கு, அரசாங்கத்துடைய பாலங்கள் நல்லா கட்டியிருக்காங்க, அரசாங்கத்தின் திட்டங்கள் அதிகமா செயல்படுத்திருக்காங்க, பீகாரை விட இந்தியாவில் தமிழ்நாடு நல்லா வளர்ந்திருக்கு. எப்படி தெரியுங்களா? ஏன் வளர்ந்துருக்கு தெரியுமான்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, எல்லாம் செஞ்சிருக்காங்க வளர்ந்துருங்க அப்படின்னாரு. இல்லைங்க, பீகார்ல ஊழல் கம்மியா இருக்கு, பீகார்ல லஞ்சம் கம்மியா இருக்கு, அதனால வளர்ச்சி கம்மியா இருக்கு.
தமிழ்நாட்டுல லஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கு, அதனால இங்க மெடிக்கல் காலேஜ் நல்லா வளர்ந்துருக்கு. லஞ்சம் இங்க நல்லா வளர்ந்துருக்கு, அதனால நிறைய இடத்துல பாலம் கட்டிருக்காங்க. லஞ்சம் இங்க நல்லா இருக்கு, நிறைய இடத்துல ரோடு போட்டிருக்காங்க. சின்ன செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜெயலலிதா முதலமைச்சரா இருக்குள்ள, அரசியல் பேச மாட்டேன், அரசியல் போக மாட்டேன், தகவல் பரிமாற்றம் தான். அந்த அம்மா முதலமைச்சரா இருக்குள்ள, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 20% லஞ்சம் வந்து தான் சொல்றாங்க. 20% லஞ்சம் வந்து தான் ஒரு பாலம் கட்டக்குள்ள, அரசாங்க பில்டிங் கட்டக்குள்ள 20% லஞ்சம் வந்து தான் சொல்றாங்க. எனக்கு தெரியாதுங்க, எனக்கு தெரியாது. நீங்க என்ன திருத்தம் தான் சொல்லுங்க. எவ்வளவு லஞ்சங்க? ஒரு ரூபாய்க்கு பில்டிங் கட்டினாங்கன்னா அதிகாரிகளுக்கு, அரசியல்வாதிகளுக்கு 20% போயிடும், 20 லட்சம் ரூபாய் போயிடும். யார் யாருக்கு போகும்னா, கீழே இருக்கிற என்ஜினியர்ல ஆரம்பிச்சு மேல இருக்கிற அவா வரைக்கும் போயிடும். மேல இருக்கிற போயிடும். நான் சொல்லவா, நீங்க பேசலாம். நான் வந்து வழக்கறிஞர் தொழில் செஞ்சுட்டு இருக்கேங்க. நீதித்துறையில வழக்கறிஞர் ஒரு அங்கமா, நீதித்துறையில ஒரு அங்கமா. அதனால எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு விட்டு போட்டு வச்சிருக்காங்க. நீங்க சுதந்திரமான இந்திய குடிமக்கள், நீங்க என்ன வேணாலும் பேசலாம், உரிமை இருக்கின்றது. இந்திய அரசியல் தெரியும், உங்களுக்கு பேச்சுரிமையை, எழுத்துரிமையை, மனசுல நினைச்சது சொல்லக்கூடிய உரிமையை கொடுத்திருக்கு. எங்களுக்கு கொஞ்சம் கூட்டு போட்டதுனால நான் அடக்கமா பேசுறேன். 20% ஒரு ரூபாய்க்கு பில்டிங் கட்டினா எல்லாத்தையும் 20 லட்சத்தை கொடுத்துருவாங்க. 80 லட்சத்துல பில்டிங் கட்டுவாங்க. நாம ஒரு வீடு கட்டுறது, ஒரு கொத்தனார்ட்ட, ஒரு என்ஜினியர்ட்ட ஒரு ரூபாய் வீடு கட்ட சொல்லி கொடுத்தோம்னா, அந்த என்ஜினியர் வீடு கட்டி முடிக்கக்குள்ள ஒரு 10% அவருக்கு லாபம் இருக்கும். 10 லட்சம் ரூபாய் லாபம் இருக்கும். எவ்வளவு லாபம் இருக்குங்க? ஒரு கோடி ரூபாய் வீடு கட்ட சொல்லி கொடுத்தோம்னா அவருக்கு 10 லட்சம் ரூபாய் லாபம் இருக்கும். வீட்டை கட்டி முடிக்கக்குள்ள அவர் கையில இருந்து காசு போட்டு கட்டுவாரு, ரிஸ்க் எடுப்பாரு, ஆட்களை கொண்டு வருவார், கடுமையா வேலை செய்வார், 10 லட்சம் லாபம் இருக்கும். 15 லட்சத்துக்கு மேல லாபம் வராது, 15% லாபம் வராது. அரசாங்க வேலையில 20% கமிஷன் கொடுத்தா வேலை செய்யக்கூடிய ஒப்பந்தாரு எவ்வளவு லாபம் கிடைக்கும்? ஒண்ணும் கிடைக்காது இல்லைங்க. கொஞ்சம் தரம் குறைவா வேலை செய்வாங்க, தரம் குறைவா வேலை செய்வாங்க, கொஞ்சம் லாபம் இருக்கும். அதுக்கு அடுத்து நல்ல மனிதர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க. வந்த உடனே இந்த லஞ்சம் வந்து 40% மாறிட்டு தான் சொல்றாங்க. எவ்வளவுங்க? ஆமா, ஒரு கோடி ரூபாய் வேலை செய்யல, 40 லட்சத்துல லஞ்சமா கொடுத்தா நம்ம பில்டிங், பொதுப்பணித்துறை பில்டிங், பள்ளிக்கூடத்து பில்டிங், சத்துணவுத்து பில்டிங் யார் தலையில் உள்ளோம்? நம்ம தலையில் உள்ளோம். ஆனா நம்மால் ஒரு புதுசா நல்ல கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சான். 1 கோடி ரூபாய் கட்டக்கூடிய கட்டுமான பணியாளருக்கு, கான்ட்ராக்டருக்கு 1 கோடியே 40 லட்சத்தை காசை பில்ல கொடுத்துறாங்க. எவ்வளவு கொடுக்குறாங்க? 1 கோடி தான் கட்டிடத்தினுடைய மதிப்பு. 1 கோடி 40 லட்சமா கொடுத்து 40% ஊழல் பண்றாங்க. தரமா கட்டிடம் கட்டுறாங்க, தரமா கட்டிடம் கட்டுறாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த 40 லட்சம் ஊழல் இருந்தா அந்த பில்டிங் வராது, வரவே வராது. அந்த மாதிரி தமிழ்நாட்டுல லஞ்சம் ஊழல் தான் மிகப்பெரிய கட்டமைப்பை, கட்டுமானத்தை, வளர்ச்சியை உருவாக்கி இருக்கு. இப்ப நம்ம அதிகாரிகளுக்கு, அரசியல் ஜோரோ கைத்தட்டி நன்றி சொல்லலாமா? கைத்தட்டி நன்றி சொல்லாம எவ்வளவு நல்ல ஊழல் கண்டுபிடிச்சிருக்காங்க. கோபமா கைத்தட்டியும் தெரியும், கோபமா கைத்தட்டியும் தெரியும். நம்ம தெருவுல ஒரு ரோடு போடுறாங்க, நம்ம தெருவுல புதுசா ஒரு ரோடு போடுறாங்க, நம்ம தெருவுல புதுசா ஒரு போர்வெல் போடுறாங்க, ஒரு கிணறு வெட்டுறாங்க. நாம வேடிக்கை பார்த்து வரோம் இல்லைங்க, வேடிக்கை பார்த்து வரோம் இல்ல. நம்ம தெருவுல போட்ட ரோடு எவ்வளவு நாளைக்கு தாங்குதுங்க? ஒரு தார் ரோடு போடுறாங்க, காங்கிரீட் ரோடு போடுறாங்க, எவ்வளவு நாளைக்கு தாங்குதுங்க? என்னமா, ஒரு மழை வந்தா காணாம போயிடுது. அக்கா அருமையா சொன்னாங்க, அவங்களுக்கு கைத்தறி கொடுங்க, மலத்தை கைத்தறி கொடுங்க. ரோடு போட்டு முடிக்கிறாங்க, பில் எடுக்க காட்டி ரோடு பல்ல காட்டிடுது, ரோடு பல்ல காட்டிடுது. ஒரு பில்டிங் கட்டிட்டு போறாங்க, ஒரு மழை பெய்யாட்டி பில்டிங் கீழே விழுந்துருது. நாம ஒரு வண்டி வச்சிருக்கிறோம், அக்கா ஸ்கூட்டி வச்சிருக்கீங்களா? ஸ்கூட்டி வச்சிருக்கீங்க? என்ன ஸ்கூட்டி என்ன ரேட்டுக்கு வருது? அக்கா வச்சிருக்க வண்டி என்ன ரேட்டுங்க? என்னக்கா 1 லட்சம் ரூபாய் போட்டு அக்கா வண்டி வாங்கியிருக்காங்க. ரோடு நல்லா இருந்தா வண்டிக்கு ரிப்பேர் பண்ற செலவு குறைவா இருக்கும். குண்டு குழிமான ரோட்லயே நம்ம அக்கா வண்டி ஓட்டிட்டு போனாங்கன்னா, நம்ம வண்டி ஓட்டிட்டு போனோம்னா நம்ம இடுப்பு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருமா இல்லைங்களா? முதுகு வலி வந்துருமா இல்லையா? உடல் பிரச்சனை வந்துரும்ல. மருத்துவ செலவுக்கு ஹாஸ்பிட்டல் பக்கத்துல போய் ஒரு முறை படுத்தோம்னா, ஒரு முறை பெட்ல போய் ஹாஸ்பிட்டல்ல ஒரு வாரம் படுத்து ஏறிச்சு வந்தோம்னா நம்ம பேங்க் பேலன்ஸ் என்ன ஆகுங்க? என்னங்க? ஆமா, ஒரு 20 நாள் ஹாஸ்பிட்டல்ல படுத்து ஏறிச்சு வந்தோம்னா வீடு இருக்குமா? எல்லாம் அடமானத்துக்கு போயிடும். இப்ப அந்த ரோடு நல்லா இருந்தா நம்ம பைக்கு செலவு கம்மியா இருக்கும், உடம்பு கொஞ்சம் பிரச்சனைகள் கம்மியா இருக்கும். அந்த ரோடு போறதுக்குள்ள நாம என்ன பண்ணோம்னா, அந்த இடத்துல போய் நின்று, எப்பா கான்ட்ராக்டர், எப்பா யூனியன் இன்ஜினியர், கவர்மெண்ட் இன்ஜினியர், கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு? தரமா ரோடு போட சொல்லியிருக்குல்ல, அந்த மாதிரி தரமா ரோடு போட்டுக்குடியா அப்படின்னு கேட்டா என்ன ஆகுங்க? என்னங்க? நியூசன்ஸ் கேஸா, கஞ்சா கேஸுக்கா, சவுத்ஸ்கார் என்ன பண்ணாங்க? ஆமா, உள்ளதுக்கு போட்டு கையை உடைச்சு கஞ்சா கேஸ் போட்டு அலைய விட்டாங்கல்ல, செஞ்சிருவாங்க. அதை செய்யக்கூடாது.
ஆனா நம்ம ஊர்ல ரோடு தரமா போட வைக்கணும். ரொம்ப எளிமையான ஒரு வழி இருக்குங்க. நான் உங்களுக்கு சொன்னல, மந்திரி இல்லைன்னு சொன்னல, ஆளுமை மிக்க எம்எல்ஏக்களே, அதிகாரம் மிக்க எம்பிகளே அப்படின்னு உங்களுக்கு சொன்னல. தகவல் உரிமை சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அரசாங்கம் செய்யற எல்லா வேலையும் இந்திய குடிமக்களாகி நீங்கள் போய் ஆய்வு செய்யலாம். என்ன பண்ணாங்க, அந்த பேப்பர்லாம் வாங்கி பார்க்கலாம், அந்த பேப்பர்லாம் நகல் வாங்கிக்கலாம். அமைச்சர் எப்படி ஆய்வு செய்யறாரோ, எம்பி எப்படி ஆய்வு செய்யறாரோ, எம்எல்ஏ எப்படி ஆய்வு செய்யறாரு, அந்த மாதிரி நீங்களும் ரோடு போடுறத, அரசாங்க வேலை செய்யறத மந்திரி மாதிரி எம்எல்ஏ மாதிரி போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம், ஆய்வு செய்யலாம். அதோடு நிக்காம ரோடு போட்டுக்கிட்டு இருக்கிற என்ஜினியரை கூப்பிட்டு அவர்கிட்ட, அப்ப என்ஜினியர் ரோடு போட்டுட்டு இருக்கல, சிமெண்ட் ரோடு போட்டுட்டு இருக்கல, என்ன சிமெண்ட் போட்ட, அந்த சிமெண்ட் 1 கிலோ பார்சல் கூட, சிமெண்ட் 1 கிலோ பார்சல் கூட. என்னப்பா ஜல்லி போட்டு இருக்கிற, 3/4 இன்ச் ஜல்லி போற, 1/4 இன்ச் ஜல்லி போற, 1/2 இன்ச் ஜல்லி போற, ஒவ்வொரு ஜல்லிலையும் ஒவ்வொரு கிலோ சாம்பிள் கட்டிப்பா, பொட்டை கட்டி கொடுப்பா அப்படின்னு வாங்கிக்கலாம். ஆச்சரியமா இருக்குல்ல? ஆச்சரியமா இருக்கா? இதெல்லாம் வாயில கேட்டா என்ன பண்ணுவாங்க, முன்ன கேட்ட நிலைமை ஆயிடும். தகவல் உரிமை சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து அதிகாரிக்கு ஒரு லெட்டர் வச்சீங்கன்னா, கடிதம் வச்சீங்கன்னா, இந்த வேலையை ஆய்வு செய்யறதுக்கு அனுமதி கொடுப்பார். என்ஜினியர் கூட நிற்பார். உங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு தேவைன்னு ஒரு கடிதம் கொடுத்தீங்கன்னா, போலீஸ்காரர் உங்களுக்கு பாதுகாப்பு போட வருவார். காவல்துறை பாதுகாப்போட நீங்க உங்க ஊர்ல ரோடு போறத ஆய்வு செய்ய முடியும். நிறைய பேர் மகளிர் மன்ற தலைவர் இருக்கீங்கல்ல, மகளிர் மன்றத்துல பொறுப்புல இருக்கீங்கல்ல, சுயேட்சை குழு பொறுப்புல இருக்கீங்கல்ல, இளைஞர் குழு எல்லாம் பொறுப்புல இருக்கீங்கல்ல, நீங்க இந்த வேலையை செய்யலாம் செய்யலாம் எளிமையா செய்ய முடியும். இந்த ரோடு போறதுக்கு அரசாங்கம் என்ன சட்டம் போட்டிருக்கு, என்ன எஸ்டிமேட் போட்டிருக்காங்க, எவ்வளவு பணம் ஒதுக்கி இருக்காங்க, ரோடு எப்படி போடணும், ரோடு போறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம். புதுசா ரோடு போட்டாங்கன்னா, புதுசா நம்ம வீடு கட்டுறோம்னா ஏற்கனவே என்ன ரோடு இருக்கோ அதை விட உயரமா ரோடு கட்டுவோம், வீடு கட்டுவோம். நம்ம புதுசா வீடு கட்டக்குள்ள ரோட்டை விட 1 அடி 2 அடி உயரமா வீட்டை கட்டுவோம். பழைய வீடு எப்படி இருக்குங்க, ரோடு மட்டத்துக்கு இருக்கும். இப்ப நம்ம அரசாங்கம் போடக்கூடிய ரோடு எப்படி போடும்னா, ஏற்கனவே போட்ட ரோடுக்கு மேலே ரோட உயரமா போட்டுருவாங்க. வீடு பழத்துக்கு போயிடும், மழை பெய்யக்குள்ள மழை தண்ணி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடும். நம்முடைய தமிழக அரசாங்கம் அருமையா ஒரு சட்டம் போட்டிருக்கு. வீட்டுடைய உயரத்தை விட ஏற்கனவே ரோடு என்ன உயரத்தில் இருக்கோ அந்த அதை விட உயரமா ரோடு போடக்கூடாது. புதுசா ரோடு போட்டா பழைய ரோட எடுத்துட்டு பறிச்சு எடுத்துட்டு குழியா பறிச்சுட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய ரோட குப்பை, அந்த குப்பையை அகற்றிட்டு புதுசா ரோடு போடணும். அது ரோடு எப்படி போடணும், ஒரு கான்கிரீட் ரோடு, ஒரு தார் ரோடு எப்படி போடணும்னா, ஏற்கனவே ரோட்டை அள்ளி பறிச்சு எடுத்துட்டு கீழே இருக்கிற அடியில் இருக்கக்கூடிய குப்பை வரைக்கும், மேல இருக்கிற தார் ரோடு, கீழே இருக்கிற மண் ரோடு, அது கீழே சட்டு மண் வரைக்கும் எடுத்துட்டு செம்மண் போட்டு மண்ணு போட்டு முதல்ல நிறைய விடணும். அதுக்கு மேல 1 இன்ச் ஜல்லி போட்டு நிறைய விடணும். அதுக்கு மேல 1 இன்ச் ஜல்லி போட்டு நிறைய விடணும். அதுக்கு மேல சிமெண்ட் ரோடு, தார் ரோடு தரமா போடணும் அப்படின்னு அரசாங்கம் சட்டம் திட்டம் போட்டு அருமையா வச்சிருக்காங்க. பேப்பர்ல மட்டும் சட்டத்துல மட்டும் புத்தகத்துல மட்டும். நம்ம வீட்டு பக்கத்துல ரோடு போடக்குள்ள வாசலை விட உயரமா ரோடு போடுறாங்க. ஒரு வக்கீல் போய் கேட்டீங்கன்னா சொல்லுவார், ஹைகோர்ட்ல கேஸ போட்டு நிறுத்திருங்க, ஹைகோர்ட்ல கேஸ போட்டு நிறுத்திருங்க. ஹைகோர்ட்ல கேஸ் போட எவ்வளவு செலவாகுங்க, வீட்டை வைக்க வேண்டியதா போறோம், வீட்டை வைக்க வேண்டியதா போறோம். எப்ப முடிவு வரும் பகவானுக்கு மட்டுமே தெரியும், இறைவனுக்கே தெரியாது. கோர்ட்டுக்கு போனோம்னா மன்னிப்பு தான் கேட்டாகணும். ஏன்னா வீட்டை வித்தாலும் ஜட்ஜ்மெண்ட் வராது. ரொம்ப எளிமையான விஷயம். ரோடு போடுறாங்க நம்ம ஏரியாவில, தகவல் சத்துல ஒரு மனு, எப்பா என்ன எஸ்டிமேட் போட்டுக்கிறீங்க, மேப்பை கொடு, எஸ்டிமேட் காப்பி கொடு, ஒர்க் ஆர்டர் கொடு, சட்டம் என்ன சொல்லுது ஒரு காப்பி ஒண்ணு கொடு. ஏன்னா நமக்கு தெரியாது, நம்ம பொழப்பு உண்டு, நம்ம குடும்பம் உண்டு, நம்ம தொழில் உண்டு, நம்ம வீடு உண்டு, பக்கத்து வீட்டுக்காரக்க கூட புசலம் பேசினா போதும், நம்மோடு நிக்கிறோம். நமக்கு இதெல்லாம் தெரியாதுனால ஒரு மனுவை கொடுத்தோம்னா எல்லா நகலையும் தருவாங்க. அதை வாங்கிட்டு ஒரு அமைச்சர் போய் ஆய்வு செய்யற மாதிரி நாம போய் நின்று ரோடு போறத பார்வையிட முடியும், ஆய்வு செய்ய முடியும். எவ்வளவு நாளைக்கு பாத்தீங்கன்னா ரோடு ஆரம்பிச்சு போட்டு முடிக்கிற வரைக்கும் பண்ண முடியும், செய்ய முடியும். செஞ்சு முடிச்சுட்டு அந்த ரோடு போட பயன்படுத்தப்பட்ட எல்லா பொருளையுமே சாம்பிள் வாங்க முடியும். ரோடு போட்டு முடிச்ச பிறகு அந்த ரோட ஒரு தொலை போடுவாங்க. என்ன போடுவாங்க, கியூ பீஸ், மேல இருந்து கீழே வரைக்கும் தொலை போட்டு ஒரு சாம்பிள் எடுத்து உங்களுக்கு தருவாங்க. அது பேர் கியூ பீஸ். 1500 ரூபாய் காசு கட்டி வாங்கிக்கலாம். வாங்கி நம்முடைய என்ஜினியரிங் காலேஜில் கொண்டு போய் கொடுத்தோம்னா, கவர்மெண்ட் ஐடிஐல கவர்மெண்ட் பாலிடெக்னிக் கொடுத்தோம்னா இந்த ரோடுடைய தரம் என்னங்கிறத ஆய்வு செய்து அறிக்கை கொடுத்துருவாங்க. ஒருவேளை அரசு ஒப்பந்ததாரர் தவறு செஞ்சிருந்தாருன்னா அவருக்கு போற பணம் நின்று போயிடும். புதுசா ரோடு போட வச்சிருவாங்க. ஒரு 10 ரூபாய் பணத்துல, வெறும் 10 ரூபாய் காசுல சாதாரண இந்திய குடிமகன உங்களால செய்ய முடியும் அப்படின்னு ஒரு சட்டம் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கின்றது. என்ன கொடுத்துருங்க, இதை நம்மளால செய்ய முடியுமா? முடியுமா? முடியும். இதுக்கு என்ன தேவைன்னா, ஒரு வெள்ளை பேப்பர் 10 ரூபாய் காசு. எவ்வளவு காசு?
தகவல் சட்டம் என்ன சொல்லுதுன்னா அரசாங்க அலுவலகம் எல்லாமே உங்களுடைய அலுவலகம்.